ஆண்டவர் இயேசுவின் அன்பான நாமத்தில் பிதாவாகிய தேவனை வணங்கி மகிழ்கிறேன். இன்றைக்கு பேசக்கூடிய தலைப்பு சீஃப் சேல்ஸ் அண்டு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் சகேயு. மத்தேயு சுவிசேஷ புத்தகம் யூதருக்காக எழுதப்பட்டது. மார்க்கு சுவிசேஷம் ரோமாபுரியில் வாழ்கின்ற கிறிஸ்தவர்களுக்காக எழுதப்பட்டது. யோவான் சுவிசேஷம் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்காக எழுதப்பட்டது. ஆனால் லூக்கா சுவிசேஷம் தெயோப்பிலு என்கின்ற ஒரு தனிப்பட்ட நபருக்காகவும் மற்றும் புறஜாதிகளுக்காகவும் எழுதப்பட்டது. தெயோப்பிலு என்கின்றவர் மக்களால் மதிக்கப்படத்தக்க அந்த தேசத்தில் ஒரு ஆளுநராக இருந்தவர். கிரேக்க தேசத்தில் ஒரு மாநிலத்தின் ஆளுநராக இருந்தவர். அதனால்தான் மற்றவர்களுக்கு எழுதுவதைப் போல இந்த சுவிசேஷ புத்தகம் எழுதப்படாமல் லூக்கா என்கின்ற அறிஞர் ஒரு மிகப்பெரிய அதிகாரிக்கு, ஒரு ஆளுநருக்கு என்ன தேவையோ அது எல்லாம் சேர்த்து எழுதியிருக்கிறார். மற்ற சுவிசேஷ புத்தகங்களில் இல்லாத பல உவமைகள், பல அற்புதங்கள், பல சரித்திர சம்பவங்கள் லூக்கா இந்த புத்தகத்தில் எடுத்து காட்டியிருக்கிறார். இது ஒரு ஆளுநர் என்ற அதிகாரமிக்க, ஒரு மதிப்புமிக்க பொறுப்பில் இருக்கின்றவருக்கு எழுதப்படுகின்ற காரணத்தினால் இதில் சரித்திர ஆதாரத்தோடு எழுதுகிறார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு, ராஜ்யபார வரலாறு, இவையெல்லாம் மற்ற 3 புத்தகத்திலும் இல்லாத ஒன்று. இங்கே இந்த சுவிசேஷ புத்தகத்தை ஆரம்பிக்கின்ற போது மகா கணம் பொருந்திய தேயோப்பிலுவே என்று ஆரம்பிக்கிறார். மகா கணம் பொருந்திய என்றாலே அது மதிப்புமிக்க ஒரு பொறுப்பில் இருக்கின்ற ஒரு மனிதருக்கு எழுதப்படுகின்ற புத்தகம். இது அப்போஸ்தலர் 23, 26, 24, 3, 26, 25 ஆகிய பகுதிகளை வாசித்து பார்த்தால் அங்கே பெஸ்தோ, பேலிக்ஸ் போன்றவர்களுக்கு இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஆகவே இந்த ஆளுநருக்கு எழுதப்படுகின்ற சரித்திரமாக இருக்கின்ற காரணத்தினால் சகேயு என்கின்ற ஒருவனுடைய சரித்திரத்தை ஆளுநருக்கு டாக்டர் லூக்கா தெரியப்படுத்துகிறார். சகேயு அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு வழிப்போக்க மாதிரியும் குள்ளமாக அப்படியே நடந்துட்டு இருந்த மாதிரியும் இன்றைக்கு பிரசங்கத்தை கேட்டால் அப்படியெல்லாம் நாம் கற்பனை செய்ய தோன்றுகிறது. அது அல்ல. சகேயு என்பவன் மிகப்பெரிய அரசாங்க பொறுப்பில் இருக்கின்றவன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான் என்பதை இந்த ஆளுநர் தெயோப்பிலுவுக்கு அறிவிப்பதற்காக மற்ற சுவிசேஷகர்கள் கையாட்சி செய்யாத இந்த சரித்திரத்தை இங்கே லூக்கா எழுதி காட்டுகிறான். பொதுவாகவே ஆயக்காரன் என்றாலே எல்லாரும் நினைத்து கொள்வது என்னன்னா, அவர்கள் ஒரு பாவிகள் என்றும் அல்லது அங்கே குத்தகைக்காக அந்த வேலையை செய்தவர்கள் என்றும் நினைக்கிறார்கள். ஆயக்காரர்கள் என்பவர்கள் ரோம அதிகாரிகள், அரசாங்க அலுவலர்கள். அவர்கள் குத்தகைதாரர்கள் அல்ல. குத்தகைதாரர்கள் என்று குத்தகைக்கு, அதாவது ஒரு லீஸுக்கு அந்த ஏரியாவில் கொடுத்து வசூல் பண்ணி நம்ம கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குற மாதிரி சில பேர் நினைத்து கொண்டும் பேசி கொண்டும் இருக்கிறார்கள். அது அல்ல. குத்தகைதாரர்கள் என்றால் மத்தேயு 21ஆம் அதிகாரம் 33, 41, மார்க்கு 12:1, லூக்கா 20:9 ஆகிய வசனங்களை வாசித்து பார்த்தால் குத்தகைதாரர்கள் என்றே அங்கே பொருட்கள் சொல்லாட்சியில் கையாளப்படுகிறது. ஆகவே இந்த சகேயு மற்றும் ஆயக்காரர்கள் குத்தகைதாரர்கள் அல்ல, அவர்கள் அரசு அதிகாரிகள். அது மட்டுமல்ல, இந்த ஆயக்காரர்கள் என்றால் அது ஒரு ஆயக்காரனுக்கு தலைவன் என்றால் ஒரு கட்சிக்கு தலைவன் என்று நினைத்து சில பேர் என்னிடத்தில் கூட கேட்டு இருக்கிறார்கள். ஆயக்காரர்கள் என்பது வரி வசூலிக்கக்கூடிய ஒரு பொறுப்பு மிக்கவர்கள். அது மாத்திரமல்ல, நாட்டிற்கு அதிக வருமானத்தை வரக்கூடிய லாகா என்று சொன்னால் அது இந்த வரி லாகா தான். நம்முடைய நாட்டில் இந்த இந்திய ஒன்றியத்தில் கூட ஜிஎஸ்டி என்ற ஒரு வரி உண்டு. தமிழ்நாட்டில் சேல்ஸ் டேக்ஸ், இன்கம் டேக்ஸ் எல்லாம் ஒன்று உண்டு. இதெல்லாம் தமிழ்நாட்டில் ஆயத்தீர்வை இலாகா ஒரு அமைச்சருக்கு கொடுக்கப்படும். ஆயத்தீர்வை, மதுவிலக்கு போன்றவைகள் எல்லாம் நிதி நிறைய வரக்கூடிய ஒரு இலாகா. அதை குத்தகைக்கு விட முடியாது. ஆகவே அங்கே பொறுப்புமிக்க அரசு அதிகாரிகளை ரோம சாம்ராஜ்யம் தேர்வு செய்து அவர்களை அந்த பொறுப்பில் வைத்திருக்கிறது. ஆகவே அவர்கள் எல்லாரிடத்திலும் வரி கேட்கிறார்கள் என்பதற்காக அவர்கள் மனிதர்களால் புறக்கணிக்கப்படக்கூடிய
மக்களாக அவர்கள் நினைத்து கொள்ளப்படுகிறார்கள். அது மட்டுமல்ல, இங்கே எரிகோ என்பது பாலஸ்தீனத்தின் முக்கியமான ஒரு நகரம். அங்குதான் வியாபார ஸ்தலம். அதுதான் எரிகோவுக்கும் எருசலேமுக்கும் அனைத்து பாலஸ்தீனாவுக்கும் ஒரு வியாபார மத்திய ஸ்தலமாக அந்த எரிகோ இருந்தது. அதனால்தான் ஆண்டவர் இயேசு ஒரு உவமையை சொல்லுகின்ற போது, ஒரு மனிதன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு புறப்பட்டான், கள்ளர் கையில் அகப்பட்டான் என்று அந்த உவமையை ஆண்டவர் சொல்லுகிறார். அவன் எதற்கு எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிறான் என்றால், நிறைய பொருட்களை வாங்கி வந்து வியாபாரம் செய்வதற்காக. அவன் போகின்ற போது அவனிடத்தில் பணம் இருக்கும், வருகின்ற போது பொருள் இருக்கும். எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போய் எரிகோவிலிருந்து பொருட்களை வாங்கி வந்து வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு அதிகமான பேர் அங்கே போகக்கூடிய ஒரு இடம்தான் இந்த எரிகோ. இங்கே சகேயுவை பற்றி இதுவரை எல்லா பிரசங்கிமார்களும் ஒரே கோணத்தில் பாரம்பரிய முறைப்படி தான் பிரசங்கித்து கொண்டிருக்கிறார்கள். எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு ஆண்டவர் இயேசு போகின்ற போது எரிகோவிலே சகேயு என்பவன் ஒருவன் இருந்தான் என்று அந்த பிரசங்கத்தை நாம் கேட்கின்ற போது அநேகம் பேர் சகேயு என்பவன் ஒரு மிகவும் குள்ள மனிதனாகவும் மக்களால் மதிப்பு இல்லாதவனாகவும் ஏதோ ஒரு வழிப்போக்கனாகவும் அது ஒரு சாதாரண மனிதனாகவும் அந்த கோணத்தில் தான் எல்லாரும் அவனை சித்தரித்து பிரசங்கம் செய்து வருகிறார்கள். பழைய காலத்தில் நான் சின்ன பையனாக இருக்கின்ற போது கூட அந்த பிரசங்கத்தை கேட்டிருக்கிறேன். பழைய சாம் ஜெபத்துரை ஐயா அவர்களிலிருந்து இன்றைக்கு ட்ரெண்டில் ஓடிக்கொண்டிருக்கின்ற கன்னியாகுமரியைச் சேர்ந்த ஜஸ்டின் அவர்கள் வரை இன்றைக்கு எல்லாரும் சகேயினுடைய பிரசங்கத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால், கேட்டு பார்த்தால், சகேயு ஒரு அநியாயக்காரன், அவன் பாவி என்றுதான் பிரசங்கம் செய்கிறார்கள். ஏனென்றால் அவனுடைய உண்மையான சரித்திரத்தை சொன்னால் அவன் ஒரு நல்லவனாக, ஒரு நல்ல மனிதனாகத்தான் இருப்பான். அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு என்பவனை குறித்து நாம் பிரசங்கத்தை கேட்க வேண்டுமானால், அரிமத்தியா ஊரானை பற்றி எத்தனை பேர் பிரசங்கித்திருக்கிறார்கள், எத்தனை போதகர்கள் பிரசங்கித்திருக்கிறார்கள், எத்தனை பிரசங்கிமார்கள் பிரசங்கித்திருக்கிறார்கள். அவனை பற்றி எல்லா சுவிசேஷ புத்தகங்களிலும் இருக்கிறது. 4 சுவிசேஷ புத்தகங்களிலும் அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பை பற்றி இருக்கிறது. அதற்காக அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பை பற்றி பிரசங்கம் எத்தனை பேர் கேட்டிருக்கிறோம், எத்தனை பேர் பிரசங்கித்திருக்கிறார்கள். அது எத்தனை மணி நேரத்திற்கு ஓடக்கூடிய பிரசங்கம். ஏனென்றால் அந்த அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு மிகவும் நல்லவனாக பரிசுத்த வேதாகமத்தில் நாம் காண்பிக்கப்படுகிறது. அதை எடுத்து பிரசங்கம் பண்ணினா, பிரசங்கம் என்னதான் இழுத்து பிரசங்கம் பண்ணினாலும் வாசிமா என்று அப்பொழுது அரிமத்தியா ஊரிலிருந்து வந்தவனும் தேவனுக்கு பயந்தவனும் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவனும் என்ன இழுன்னு இழுத்தாலும் அது ஒரு 5 நிமிஷம் மீறினா 10 நிமிஷம் தான் அந்த பிரசங்கம் ஓடும். அப்போ இல்லைன்னா என்ன பண்ணணும், அதுக்கு நல்லவர்களாக பார்த்து ஒரு 4 கேரக்டர் கொண்டு வந்து 1 மணி நேரம் பிரசங்கத்தை முடிக்கணும். கொர்நேலியோ இந்த மாதிரி மனிதர்களை கொண்டு வந்து, அப்படியே ஒரு நல்ல மனிதர்களை கொண்டு வந்து இவர்கள் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தார்கள்னு பிரசங்கத்தை முடிக்கணும். ஆனால் சகேயு அப்படி கொண்டு வந்தால் அது 5 நிமிஷத்துக்கு மேலே அந்த பிரசங்கத்தை பேச முடியாது. அதனால்தான் பாரம்பரியமாகவே எல்லாரும் அவனை ஒரு அநியாயக்காரனாகவும் அவனை ஒரு பாவியாகவுமே சித்தரித்து பாரம்பரியமாகவே அந்த பிரசங்கம் அப்படியே வந்திருக்கிறது. இப்பொழுது நாம் என்ன சொல்ல போகிறோம், பாரம்பரியத்தை விட்டு உண்மையின் பக்கம் திரும்புங்கள். கொஞ்ச நேரம் உண்மையின் பக்கமாக நாம் போவோம். ரோம அரசு என்றைக்குமே பதவியின் அருமை தெரியாத ஒரு அரசு அல்ல. ஒரு மிகப்பெரிய நல்ல பதவியை தூக்கி ஒரு வழிப்போக்கனுக்கு கொடுக்கக்கூடிய அறியாமையுள்ள அரசு அல்ல ரோம சாம்ராஜ்யம். இந்த ரோம சாம்ராஜ்யத்திலிருந்து தான் பல நாகரிகங்கள் உலகத்திற்கு கடைப்பிடிக்கப்பட்டது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு, ராஜ்ய வரலாறு, இவைகளெல்லாம் ரோம சாம்ராஜ்யத்திலிருந்து வந்தவைகள். சகேயு இங்கே லூக்கா எழுதுகிறான், சகேயுவை பற்றி எழுதுகிறான். சகேயு ஏற்கனவே ஒரு ஐசுவரியவனாக இருந்தான். அவன் வழிப்போக்கன் அல்ல, அவன் ஒரு ஐசுவரியவான். பொதுவாகவே ஐசுவரியவானாக இருந்தால் அவன் நல்ல படித்தவனாகத்தான் இருப்பான், அது ஒரு நல்ல குடும்பமாகத்தான் இருக்கும். இந்த சுவிசேஷ புத்தகத்தை எழுதிய டாக்டர் லூக்கா ஒரு நல்ல படித்த பண்புமிக்க ஒரு குடும்பத்தில் பிறந்தவர் தான்.
இவர் எழுதக்கூடிய அந்த தெயோப்பிலுவும் ஒரு படித்த பண்புமிக்க ஒரு குடும்பத்தில் இருக்கிறவர்கள் தான். ஆகவே சகேயு ஒரு ஐசுவரியவானாக இருக்கின்ற காரணத்தினால் அவன் ஒரு பட்டதாரியாக இருந்திருக்கிறான். சகேயு ஒரு பட்டதாரி. அதனால்தான் அவன் சீஃப் சேல்ஸ் அண்ட் இன்கம் டேக்ஸ் கலெக்டர், பெரிய அதிகாரி. தூக்கி அந்த பெரிய அதிகாரத்தில் இருக்கின்ற அந்த பொறுப்பை தூக்கி ஒரு வழிபோக்கருக்கு அரசு கொடுப்பதில்லை. இது ஒரு பொறுப்பு மிக்க அதிகாரம் மிக்க ஒரு அதிகாரி. இந்த சகேயு பட்டதாரியாக இருப்பதினால், ஐசுவரியவானாக இருப்பதினால் அவன் பட்டதாரியானான். பட்டதாரியானதினால் இந்த மிகப்பெரிய பொறுப்பு அவனுக்கு வந்தது. இப்பொழுது இவனுக்கு ஒரு பெரிய ஆசை என்னவென்றால், இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். எங்கெல்லாமோ இயேசுவை பார்க்க தேடியிருப்பான். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று புதிய ஏற்பாட்டில் இவன் மட்டும் தேடவில்லை. மத்தேயு 8:27 வாசிக்கின்ற போது, ஆண்டவர் படவிலே போய் கொண்டிருக்கின்ற போது சீசர்களும் படவிலே போய் கொண்டிருக்கிறார்கள். பெரிய புயல் அடிக்கிறது, எல்லாரும் அலறுகிறார்கள். ஆண்டவர் இயேசுவை எழுப்புகிறார்கள். அப்பொழுது இயேசு இறையாதே அமைதலாய் இரு என்று காற்றையும் கடலையும் அதட்டுகிறார். அப்பொழுது ஜனங்கள் சொல்லுகிறார்கள், காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே, இவர் எப்படிப்பட்டவரோ என்று சொல்லுகிறார்கள். அதே போலத்தான் சகேயு சொல்லுகிறான், இயேசு எப்படிப்பட்டவரோ. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று ஒரு பாவியோ ஒரு அநியாயமாய் வாழ்க்கை நடத்துகிறவனோ பாவத்தில் இருப்பவனோ இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சிந்திப்பதில்லை, அப்படி சொல்லுவதும் இல்லை. அப்படி சொன்னால் அல்லது சிந்தித்தால் அவரை பார்க்க வகை தேடுவார்கள். சகேயு அப்படித்தான் வகை தேடினான். எப்படி இயேசுவோடு பயணித்தவர்கள் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொன்னார்களோ அதே மாதிரி தான் சகேயு இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லுகிறான். அது மட்டுமல்ல, இவன் பெரிய பொறுப்பில் இருக்கிறான், பெரிய பதவியில் இருக்கிறான். அவன் வருகின்ற போது கூடவே ஆட்கள், அவனுக்கு உதவியாளர்கள் எல்லாரும் வந்திருப்பார்கள். ஆனால் வந்திருந்தாலும் கூட அவன் எதை பற்றியும் கவலைப்படவில்லை. யார் இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னால் திரளான ஜனங்கள் எப்பொழுதுமே வந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அந்த கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால் இவனும் உயரம் குறைவானவனாக இருக்கிறபடியினால் இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று இவன் ஆசைப்பட்டான். முகத்தை கூட பார்க்க முடியாது போல இருக்கிறதே என்று சொல்லித்தான் எப்படியாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய முழு தோற்றத்தையும் பார்த்தே ஆக வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். ஆசைப்பட்டதினாலே சுற்றி இருக்கின்ற ஜனங்கள், நான் பெரிய அதிகாரி, பெரிய பதவியில் இருக்கிறவன், என்னை பற்றி என்ன நினைப்பார்கள் என்றெல்லாம் அவன் யோசிக்கவில்லை. அவனோடு கூட வந்த உதவியாளர்கள் என்ன நினைப்பார்கள் என்று அவன் யோசிக்கவில்லை. அவன் அவருக்கு முன்னாக ஓடி, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாக ஓடி ஒரு காட்டு அத்தி மரத்தில் ஏறுகிறான். அத்தி மரம் அல்ல, காட்டத்தி மரம். பொதுவாகவே இந்த காட்டத்தி மரம் யாருக்கும் பிரயோஜனப்படாத ஒன்று. ஏசாயா 9:9 வாசித்து பார்த்தால், காட்டத்தி மரங்களை வெட்டி போட்டு கேதுரு மரங்களை நடுங்கள், கேதுரு மரங்களை நாம் நடுவோம் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறான். ஆண்டவர் இயேசு கூட ஒரு உவமையை சொல்லுகின்ற போது, வழியிலே போய் கொண்டிருக்கின்ற போது ஒரு காட்டத்தி மரத்தை பார்க்கிறார். சீஷர்களுக்கு விசுவாசத்தை பற்றி சொல்லுகின்ற போது, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகி இந்த காட்டத்தி மரம் வேரோடு பிடுங்கப்பட்டு கடலிலே போய் நடப்பட கடவுது என்று சொன்னால் அது அப்படியே ஆகும் என்று சொல்லுகிறார். அது அத்தி மரமாக இருந்தால் ஆண்டவர் இயேசு அப்படி சொல்லி இருக்க மாட்டார். ஆனால் அது பிரயோஜனம் இல்லாத, யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு மரமாக இருப்பதினால், காட்டத்தி மரமாக இருப்பதினால், அது இருந்தும் பிரயோஜனம் இல்லாமல் நிலத்தையும் அல்லது அந்த இடத்தையும் கெடுக்கிறது, யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதனால் இயேசு கிறிஸ்துவானவர் அந்த உவமையை அங்கே சொல்லுகிறார். அது வேரோடே பிடுங்கப்பட வேண்டிய ஒன்று என்று சொல்லுகிறார். அந்த வேரோடே பிடுங்கப்படக்கூடிய, யாருக்கும் உபயோகமில்லாத, யாரும் விருப்பப்படாத அந்த காட்டத்தி மரத்தில் இந்த சகேயு ஏறுகிறான். அப்படியானால் திரளான ஜனங்கள் ஆண்டவர் இயேசுவை பார்க்க வந்து கொண்டிருக்கிறார்கள். யாருக்குமே இந்த ஐடியா வந்திருக்காதா? சகேயு ஒருத்தந்தான் அந்த காட்டத்தி மரத்தில் ஏறியிருப்பானா என்றால் நிறைய மரம் இருந்திருக்கும். அந்த மரத்திலெல்லாம் ஜனங்கள் ஏறி இருப்பார்கள். ஆனால் இந்த காட்டத்தி மரம் அருவருக்கப்படத்தக்க மரமாக இருப்பதினால் மனிதர்கள் அந்த மரத்தை வெறுப்பாய் பார்க்கின்றபடியினால் அந்த மரத்திலே யாரும் ஏறவில்லை. ஆனால்
சகேயுவுக்கு வந்த இந்த அறிவு எல்லாருக்கும் இருந்திருக்கும். ஆண்டவர் இயேசுவை முழு உருவத்தையும் பார்க்க வேண்டும் என்று எல்லாரும் ஏறி இருப்பார்கள். மற்ற மரத்தை பற்றி லூக்காவும் எழுதவில்லை, யாரும் அதை பேசவில்லை. ஆகவே இங்கே சகேயுதான் முக்கியமான ஒரு சரித்திரத்தில் இடம்பெறக்கூடியவனாக இருக்கிறபடியினால் அவன் ஏறின மரத்தை அங்கே லூக்கா நினைவுக்கு கொண்டு வருகிறான். அது ஒரு காட்டத்தி மரம். காட்டத்தி மரத்தில் சகேயு ஏறுகிறான். இயேசு கிறிஸ்து அந்த வழியாக வருகிறார். இயேசு கிறிஸ்து அந்த வழியாக வந்து அண்ணாந்து பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து அண்ணாந்து பார்த்த இடங்கள் புதிய ஏற்பாட்டில் நீங்கள் வாசித்து பார்த்தால் அதிகமாக இல்லை. அவர் பிதாவோடு பேசுவதற்கு மட்டுமே அண்ணாந்து பார்ப்பார். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், மார்க் 6ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம், லூக்கா 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் ஆகிய வசனங்களை வாசித்து பார்த்தால் பிதாவோடு பேசுவதற்காக மட்டுமே ஆண்டவர் இயேசு அண்ணாந்து பார்க்கிறார். அது மட்டுமல்ல, மார்க் 7ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் ஒரு செவிடன் வருகிறான். அந்த செவிடனுடைய காதை தொட்டு காதுக்குள்ளே தம்முடைய விரலை விட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். ஜெபித்தவுடன் திறக்கப்படுவாயாக என்று சொல்லுகிறார். இப்படி பிதாவோடு பேசுவதற்கு மட்டுமே அண்ணாந்து பார்க்கின்ற ஆண்டவர் இயேசு இங்கே சகேயுவை பார்ப்பதற்காக அண்ணாந்து பார்க்கிறார். இது ஒரு ஆச்சரியமான ஒரு பதிவு. அது மட்டுமல்ல, லூக்கா 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அண்ணாந்து பார்த்த ஆண்டவர் மரத்தில் இருந்து எல்லாம் என்னை பார்க்குறாங்களான்னு சொல்லிட்டு போகவே இல்லை. அங்கே ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், சகேயுவே நீ சீக்கிரமாக இறங்கி வா, சகேயுவே நீ சீக்கிரமாக இறங்கி வா என்று சொல்லவில்லை. சகேயுவே நீ சீக்கிரமாக இறங்கி வா என்று சிரித்த முகத்தோடு ஆண்டவர் சொல்லுகிறார். ஏனென்றால் அவனை பற்றி ஆண்டவர் இயேசுவுக்கு தெரியும். சகேயு ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவன், அவன் பெயர் எல்லாருக்கும் தெரியும். அதுபோலவே ஆண்டவர் இயேசுவுக்கும் தெரிந்திருக்கிறது. நீயே போய் மரத்தில் ஏறலாமா என்ற ஒரு ஆச்சரியத்தோடு சகேயுவே நீ சீக்கிரமாக இறங்கி வா என்று சொன்னவர். அது மட்டுமல்ல, இன்றைக்கு உன்னுடைய வீட்டில் நான் தங்கப் போகிறேன் என்று சொன்னார். சீக்கிரமாக இறங்கி வா என்று சொன்னால் எப்படி சீக்கிரமாக இறங்கி வர முடியும்? மரத்தில் ஏறதை விட இறங்கிறது ரொம்ப கடினம். சீக்கிரமாக இறங்கி வா என்றால் அவன் குதிக்க முடியுமா? குதித்தால் தொப்பக்கிட்டின் கீழே விழுந்துட வேண்டியது தான். ஆனால் ஆண்டவர் இயேசு சீக்கிரமாக இறங்கி வா என்று சொல்கிறார். சீக்கிரம் என்பது ஒரு ஆர்வத்தை காட்டுகிறது. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தால் தேவன் வந்திருக்கின்ற போது ஆபிரகாம் அந்த சந்தோஷத்தில் ஒரு பெரிய ஆட்டுக்குட்டியை எடுத்துட்டு கொண்டு போய் சாராள் இடத்தில் கொடுத்து நீ இதை சீக்கிரமாய் சமைத்து கொண்டு வா என்று சொல்லுகிறான். சீக்கிரமாயினா எப்படி அறவேக்காட்டில் எடுத்துகிட்டு வர முடியாது. அதை வேக வைக்க வேண்டுமானால் அதுக்கு எவ்வளவு நேரமாகுமோ அதுதான் ஆகும். ஆனால் சீக்கிரமாய் என்று சொன்னால் அதை வேற சீக்கிரமாய் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் சீக்கிரமாய் என்பது ஒரு ஆவல், அவன் மேல் வைத்திருக்கின்ற ஒரு பற்று, பாசம், இத்தனையும் குறிப்பது தான் அந்த சீக்கிரமாய் என்கின்ற வார்த்தை அங்கே பயன்படுத்தப்படுகிறது. ஆண்டவர் இயேசுவும் சகேயுவை சீக்கிரமாய் இறங்கி வா என்று சொன்னவுடன் சகேயு சீக்கிரமாய் இறங்கினான். அதே ஆர்வத்தில் சகேயு இறங்கினான். லூக்கா 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அப்படியே போய்கொண்டே இருக்கிறார். சகேயு இறங்கிட்டான். ஆண்டவர் இயேசு இப்போ என்ன பண்ணுறாருன்னா நேராக எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போயிட்டுருக்கிறாரு. போயிட்டுருக்கும்போது சகேயு கூட்டத்தை பார்த்து அது முன்னாக ஓடுகிறான். முன்னாக ஓடுனா கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி போகிறான் என்று வைத்துக்கொள்ளும் சகேயு. அப்போது கிழக்கிலிருந்து ஆண்டவர் இயேசு மேற்கு நோக்கி போகிறார் என்றால் அவன் முன்னாக ஓடி மரத்தில் ஏறுகிறான். இப்போ அவனுடைய வீடு எங்கே இருந்திருக்கும்? கிழக்கில் தான் இருந்திருக்கும். ஆனால் ஆண்டவர் இயேசு இறங்கி வர சொன்னவுடன் சகேயு இறங்கினவுடன் திரும்பவுமா எந்த இடத்திற்கு ஆண்டவர் போகிறாரோ அந்த இடத்திற்கு போகாமல் சகேயுவோடு திரும்புகிறார். அவர் ஆண்டவர் இயேசு தம்முடைய பயணத்தின் நோக்கத்தையே மாற்றுகிறார். மாற்றி இந்த சகேயுவுக்காக திரும்பவும் அவனுடைய வீட்டை நோக்கி திரும்பி வருகிறார். அபவுட் டர்ன் என்று சொல்லுவோமல்ல, அந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் என்று சொல்லும் மாதிரி அபவுட் டர்ன் திரும்புகிறார். திரும்பி தம்முடைய பயணத்தையே ஆண்டவர் இயேசு சகேயுவுக்காக மாற்றி உன்னுடைய வீட்டிலே தங்கப் போகிறேன் என்று ஆண்டவர் இயேசு சொல்லி போய்கொண்டே இருக்கிறார்கள். போய்கொண்டே இருக்கின்ற போது ரெண்டு பேரும் பேசிகிட்டே போயிட்டுருக்காங்க. ஏராளமான பேர் அங்கே இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாம் நின்றுட்டுருக்காங்க. அப்படி நின்றுட்டு இருக்கும்போது எல்லாரும் நின்றுட்டு போயிட்டு இருக்கும்போது இவர்கள் மட்டும் ரெண்டு பேர் பேசிக்கொண்டே போய்கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ சகேயு நிற்கிறான். சகேயு நின்னா ஆண்டவர் இயேசு போகல. ஆண்டவர் இயேசுவும் சகேயு நின்ன உடனே ஆண்டவர் இயேசுவும் நின்றார். நின்னொன்ன இவன் குள்ளமானவன், இயேசு சராசரி உயரத்தில் இருப்பவன்.
இவன் அன்னார்ந்து பார்க்கிறான். ஆண்டவர் இயேசுவை சகேயு அன்னார்ந்து பார்க்கிறான். அன்னார்ந்து பார்த்து, பரிசுத்த வேதாகமத்தில் ஸ்தேவான் அப்படித்தான் அன்னார்ந்து பார்த்தான். ஸ்தேவான் அன்னார்ந்து பார்க்கிறான். அன்னார்ந்து பார்க்கின்ற போது பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகிறான். பரிசுத்த ஆவியானவர் வந்ததற்கு பிறகு வானம் திறக்கப்படுகின்ற காட்சியை பார்க்கிறான். அங்கே பிதாவாகிய தேவனும் அவரோடு கூட வலதுபுறத்தில் குமாரனாகிய கிறிஸ்துவும் இருப்பதை காண்கிறார். பிதாவானவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். குமாரனாகிய கிறிஸ்து நின்று ஸ்தேவானை வரவேற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதமான காட்சியை ஸ்தேவான் பார்க்கிறான். அதே மாதிரி அந்த அற்புதமான காட்சியை இந்த சகேயு அண்ணாந்து பார்க்கின்ற போது ஆண்டவர் இயேசுவினுடைய முகத்தில் இருக்கின்ற பிரகாசம் அவனை ஏதாவது ஆண்டவருக்காக செய்ய வேண்டும் என்று செய்ய தோன்றிற்று. ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு ஒன்று பாட்டை மட்டும் பாடிட்டு ஒன்றுமே செய்யாமல் போகிற மாதிரி அல்ல. சகேயு ஏதாவது ஆண்டவருக்காக செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் இயேசுவினுடைய முகத்தை, அந்த முகத்தின் பிரகாசத்தை பார்த்து ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி எடுத்தாம் பாருங்க ஒரு முடிவு. அவனுடைய மனைவியை கேட்கவில்லை, தாய் தகப்பன்மாரை கேட்கவில்லை, பிள்ளைகளை கேட்கவில்லை. இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்து நடந்து போய் கொண்டிருக்கின்ற போது அவன் சொல்லுகின்ற வார்த்தை, என் ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். எந்த விதமான தயக்கமும் இல்லை. ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். பரிசுத்த வேதாகமத்தில் ஆஸ்திகள் வைத்திருந்தவர்கள் அநேகம் பேரை பார்க்கலாம். உதாரணத்திற்கு ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் ஒரு பெரிய ஆஸ்திக்காரனாக இருந்தான். ஆதியாகமம் 36:6 ஏசா ஒரு பெரிய ஆஸ்திக்காரனாக இருந்தான். ரூத் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் போவாஸ் ஒரு பெரிய ஆஸ்திக்காரனாக இருந்தான். லூக்கா 8ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஒரு பெரிய ஆஸ்திக்காரியாக இருந்தாள். ஆனால் இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் செலவழித்து விட்டால் தன்னுடைய சரீரத்துக்காக. கடைசியில் இயேசு கிறிஸ்து தான் அவளை சுகப்படுத்தினார். ஆனால் ஆபிரகாம், ஏசா, போவாஸ் போன்றவர்கள் எல்லாம் இன்னும் மற்ற இருக்கின்ற ஆஸ்தியுடையவர்கள் யாருமே பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லவில்லை. ஆனால் சகேயு ஆண்டவரோடு நடக்கின்ற போது என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னான். ஏனென்றால் அவன் ஆண்டவரோடு நடக்கின்ற போது லூக்கா 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கின்றபடி ஆஸ்தி ஒரு மனிதனுக்கு ஜீவன் அல்ல என்பதை அவன் உணர்ந்தான். அது மட்டுமல்ல, யோவான் 11:25, யோவான் 14:6 ஆகிய வசனங்களில் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்லிவிட்டார். ஆகவே பிதாவினிடத்தில் போவதற்கு ஆசைப்பட்ட அந்த சகேயு ஆண்டவர் இயேசுவே வழியும் சத்தியமுமாக இருக்கிறார் என்று சொல்லி ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு சகேயு போய்க் கொண்டிருக்கிறான். பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஜனங்கள். ஒரு மிகப்பெரிய கூட்டம். அந்த கூட்டத்தில் ஜனங்கள் பேசுகிறார்கள், இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போகிறார் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் லூக்கா 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இதை பார்க்கிறோம். இது ஜனங்கள் சொன்னது. ஆண்டவர் இயேசு சொல்லவில்லை. ஆண்டவர் இயேசுவோடு இருக்கின்ற சீசர்கள் சொல்லவில்லை. அல்லது ஆண்டவர் இயேசுவை சார்ந்த வேறு யாரும் சொல்லவில்லை. ஜனங்கள் தான் சொல்லுகிறார்கள், பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார். ஜனங்கள் என்றைக்குமே ஒரு முத்திரை குத்தும் மனதுள்ளவர்களாக இருந்தால் அதை தடுக்க, அதை மாற்ற யாராலும் முடியாது. ஜனங்கள் பேசிக்கொண்டே தான் இருப்பார்கள். லூக்கா 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், லூக்கா 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் ஆகியவை வாசித்து பார்த்தால் சகேயு யோவான் ஸ்நானன் மூலம் ஞானஸ்நானம் எடுத்தவன். இதை யாரும் மறுக்கவும் முடியாது. அப்படி மறுக்கிறவர்கள் எனக்கு கமெண்ட் போடலாம் செய்தியில். லூக்கா 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், லூக்கா 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், யோவான் ஸ்நானன் மூலமாக சகேயு ஞானஸ்நானம் எடுத்தவன். லூக்கா 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்துவே இதை சொல்லியிருக்கிறார். இதை யாராவது மறுத்தால் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை மறுப்பதாகத்தான் பொருள். ஆகவே சகேயு யோவான் ஸ்நானன் மூலமாக ஞானஸ்நானம் எடுத்தவன். இப்பொழுது ஜனங்கள் சொல்லுகிறதை பற்றி நாம் கவலைப்பட்டு கொள்ள தேவையில்லை. ஜனங்கள் சொன்னார்கள் என்பதற்காகத்தான் எல்லா பிரசங்கிமார்களும் காலங்காலமாக அவன் அநியாயக்காரர், அவன் பாவி என்று பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 18-19, லூக்கா 7ஆம் அதிகாரம்
34, 35 ஆகிய வசனங்களை வாசித்து பார்த்தால் இங்கே ஆண்டவர் இயேசு பேசுகிறார். யோவான் ஸ்நானன் போஜனபானம் பண்ணாதவனாய் வந்தான், அவனை பிசாசு பிடித்தவன் என்கிறார்கள். மனுஷகுமாரன் போஜனபானம் பண்ணுகிறவராய் வந்தார், அவரை போஜன பிரியனும் மதுபான பிரியனும் என்று சொல்லுகிறார்கள் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். அப்படியானால் ஜனங்கள் யோவான் ஸ்நானனையும் இயேசு கிறிஸ்துவையும் இப்படி தவறாக பேசுகின்ற போது அவர்கள் தவறானவர்களா? அவர்கள் தவறானவர்கள் என்றால் இந்த சகேயுவும் தவறானவன் தான். ஆகவே யோவான் ஸ்நானனையும் இயேசு கிறிஸ்துவையே யோவான் ஸ்நானனையும் இயேசு கிறிஸ்துவையும் ஜனங்கள் இப்படி பேசுகிறார்கள் என்றால் சகேயுவை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை. அந்த ஜனங்கள் பேசியதை எடுத்துக்கொண்டுதான் இன்றைக்கு பிரசங்கிமார்களும் போதகர்களும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். சரி, அது போட்டு லூக்கா 19:8. இப்பொழுது ஆண்டவர் இயேசுவும் சகேயுவும் போய்கொண்டிருக்கின்ற போது சகேயு நின்றான். அங்கே வசனத்தில் வாசிக்கிறோம், சகேயு நின்றான், ஆண்டவரிடத்தில் பேசுகிறான். ஏற்கனவே ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டான், முடிஞ்சது. அது ஒரு பக்கம் போயிடுச்சு. இப்போ என்ன சொல்கிறான்? ஒருவனிடத்தில் எதையாவது அநியாயமாய் வாங்கினது உண்டானால் அதை நாளத்தனையாக திருப்பி தருகிறேன் என்று சொல்லுகிறார். இது தன்னுடைய நேர்மையான வாழ்க்கைக்கு ஒரு சவால் விடுவதை போன்றது என்பதுதான் இதனுடைய பொருள். அதை விட்டுட்டு அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திருப்பி தருகிறேன் என்று சொல்லுகின்ற போது நான் அநியாயமாக வாங்கியிருக்கேன் என்று சொல்ல முடியாது. ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு புரியும்படி சொன்ன 4 கோடி ரூபாய் அவனுக்கு சொத்து மதிப்பு இருக்குன்னா, அவன் அநியாயமாக வாங்கியிருந்தா 3 கோடி ரூபாய் சொத்து மதிப்பு அநியாயமாக வாங்கியிருந்தா தான் அந்த பேர் அவன் எடுக்க முடியும். ஒரு பாதியாக நேர்மையாகவும் பாதி அநியாயமாக வாங்கினது உண்டானால் அந்த பேர் வராது. பாதிக்கு மேல் அநியாயமாக வாங்கினால்தான் அந்த பெயர் வரும். ஆகவே சகேயுக்கு ஒரு 4 கோடி ரூபாய் சொத்து மதிப்பு இருக்கிறது என்றால் அதில் 2 கோடியை ஏற்கனவே ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறான். அதற்கு பிறகு இருக்கின்ற 2 கோடியை அநியாயமாய் வாங்கின சொத்துக்கு 4 மடங்காக திருப்பி தருகிறேன் என்று சொன்னால் அது எப்படி சாத்தியமாகும்? ஆண்டவர் இயேசுவின் இடத்தில் பேசுகிறான். வானத்தையும் பூமியையும் வார்த்தையினால் படைத்த தேவனுடைய ஒரே பேரான நேச குமாரனிடத்தில், சொந்த குமாரனிடத்தில் சகேயு பேசுகிறான், நான் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திருப்பி தருகிறேன் என்று. அப்போ ஆண்டவர் இயேசு, ஏண்டா நீ அநியாயமாக வாங்கியிருந்தீன்னா, நீ ஏற்கனவே பாதி ஏழைகளுக்கு கொடுத்துட்டீங்கன்னா எப்படி நீ நாளத்தனையாக கொடுக்க முடியும் என்று கேட்டிருப்பார். அவர் அப்படியே கேட்டு இந்த காதில் போகிறவர் இல்லை. நம்முடைய பிரசங்கம் கேட்குற மாதிரி இந்த காதில் கேட்டு இந்த காதில் வழியை விடுறவர் அல்ல இயேசு கிறிஸ்து. அவர் நின்று நிதானமாக யோசித்து செயல்பட்டவர். ஆகவே சகேயு சொன்னதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளுகிறார். ஒருவனிடத்தில் எதையாவது அநியாயமாய் வாங்கினது உண்டானால் என்பது சவால். அதை ஆண்டவர் இயேசு அங்கீகரிக்கிறார். ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறான். மீதி பாதி ஆஸ்தி தான் அவனிடத்தில் இருக்கிறது. அதை வைத்துத்தான் குடும்பம் சந்தோஷமாக வாழ்கிறது. இந்த சகேயுவின் சரித்திரத்தை இதை வைத்திருக்கின்ற நிறைய புத்தகங்களை ஆராய்ந்து பார்க்கின்ற போது நிறைய பேர் அதில் தடம் புரண்டு விட்டார்கள். வாழ்வியல் விளக்க வேதாகமம் என்று ஒன்று இருக்கிறது. அது சர்ச் ஆஃப் காட் மூலமாக எழுதப்பட்டது. அதில் பல அறிஞர் பெருமக்கள் அதை எழுதியிருக்கிறார்கள். அதில் சரியாக நிதானித்திருக்கிறார்கள். சகேயு அநியாயமாய் வாங்கவும் இல்லை, அவன் ஒரு பாவியான மனிதனும் இல்லை, அதற்கு எந்த சான்றுகளும் இல்லை என்று வாழ்வியல் வேதாகம விளக்க முறையில் நாம் பார்க்கிறோம். மற்ற புத்தகங்கள் எல்லாம் பாரம்பரியமாக எழுதப்பட்ட புத்தகமாகவே இருக்கிறது. லூக்கா 3:8 ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று நீங்கள் சொல்லிக்கொள்ள நினையாதேயுங்கள் என்று சொல்லுகிறான். யோவான் ஸ்நானன் தம்மிடத்தில் வருகின்ற மக்கள் கூட்டத்தை பார்த்து, ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் நீங்கள் சொல்லாதீங்க, அந்த தகுதி உங்களுக்கு இல்லை என்று யோவான் ஸ்நானன் அங்கே வருகின்ற பரிசேயர்கள் மற்ற வேதபாரர்கள் எல்லாத்துக்கிட்டையும் யோவான் ஸ்நானன் சொல்லுகிறான். ஆனால் ஆண்டவர் இயேசு 19:9 சகேயுவை பக்கத்தில் நிறுத்திவிட்டு சொல்லுகிறார், இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே என்று சொல்லுகிறார். நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னால், என் கூட நான் இன்னொருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னால், என் கூட இன்னொருத்தர் இருக்கிறாருன்னு சொன்னால், அவன் கிறிஸ்தவராக இருந்தால் நான் அவரிடத்தில் பேசுகிறேன். இவரும் ஒரு கிறிஸ்தவர் என்று சொன்னால், நானும் ஒரு கிறிஸ்தவர், இவரும் ஒரு கிறிஸ்தவர் என்று தான் பொருள். எதிரில் இருக்கக்கூடியவர் யாராக இருந்தாலும் இவரும் ஒரு கிறிஸ்தவர் என்று சொன்னால், நான் கிறிஸ்தவர் என்பதை அறிந்த மக்களுக்கு அறிந்த அந்த நபருக்கு இவனும் ஒரு கிறிஸ்தவர் என்பதை காட்டுவதற்காக பயன்படுத்தப்படுகின்ற வார்த்தை இவனும்.
ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. மத்தேயு 1 முதல் வசனத்தில் ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனும் ஆகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு என்று பார்க்கிறோம். அப்படியானால் வேதாகம முறைமையின்படி ஆபிரகாமுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். சகேயு ஆபிரகாமுடைய குமாரனாக இருக்கிறான் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். அப்போ ஆபிரகாமுக்கு ஆண்டவர் இயேசுவும் குமாரன், சகேயுவும் குமாரன் என்றால் சகேயுவும் ஆண்டவர் இயேசுவும் சகோதரர்கள் என்பதை ஆண்டவர் இயேசு அங்கீகரித்து அங்கே அந்த பெயரை பெருமைப்படுத்துகிறார். இவனும் ஆபிரகாமுக்கு குமாரன், நானும் ஆபிரகாமுக்கு குமாரன். கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பது வேறு. சரி, உலக பிரகாரமாக ஊழியத்துக்கு வருகின்ற போது அந்த வார்த்தைகளை பயன்படுத்துகின்ற போது கிறிஸ்து ஆபிரகாமுக்கு குமாரன் என்றால் இங்கே சகேயுவும் ஆபிரகாமுக்கு குமாரன் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். கிறிஸ்து நமக்கும், இப்போ நாமும் ஆபிரகாமுக்கு குமாரர்கள் தான். அப்போ கிறிஸ்து நமக்கு சகோதரர். ஆனால் அதிகமானவர்கள் ஏசப்பா என்று சொல்லுகிறோம். அது அவங்களுடைய பாடு, அவர்கள் அறிந்த வேதாகமத்தின் வளர்ச்சி. கிறிஸ்து நமக்கு சகோதரர் என்று கிறிஸ்துவே இங்கே அடையாளப்படுத்தி காண்பிக்கிறார். லூக்கா 19 வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், சகேயுவினுடைய வீட்டில் இருந்து கொண்டு இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அப்போ எல்லா பிரசங்கிமார்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயா சகேயு பாவி, அவன் மனம் திரும்பிட்டான், அவன் இயேசு கிறிஸ்துட்டு அறிக்கையிட்டான், அதனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொல்லிட்டாரு. நீங்கள் பாவத்தில் இருந்து மனம் திரும்பு, நீ அதிலிருந்து மனம் திரும்பு, நீ அநியாயத்திலிருந்து மனம் திரும்புன்னு முழங்குவார்கள். அந்த முழக்கத்தை பார்த்தா சகேயுவே இறங்கி வந்து, ஐயா என்னையா நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, நான் பாவி இல்லையா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே என்னை பற்றி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லுவான். அவன் வரமாட்டாங்கிற தைரியமும் நம்ம அவனை போய் சந்திக்க மாட்டோங்கிற தைரியத்திலையும் இந்த பிரசங்கம் இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்குது. ஆனால் ஆண்டவர் இயேசு இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லுகிறார். ஏன் சொல்லுகிறார் என்றால், ஆண்டவர் இயேசுவோடு நடக்கின்ற போது எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்ன அந்த வார்த்தையின் நிமித்தம் இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஏற்கனவே ஒரு ஐசுவரியவான் வந்தான், காலரை தூக்கி விட்டு நின்னா, இந்த நியாயப்பிரமாணத்தை என் சிறு வயது முதலே கடைப்பிடித்து வருகிறேன் என்று. அப்படியானால் ஒன்று செய், உனக்குள்ளதெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடு, அப்படிப்பட்ட நித்திய ஜீவன் எனக்கு தேவையில்லைன்னு ஓடிட்டான். அந்த ஐசுவரியவான் வேற, இந்த ஐசுவரியவான் வேற. இந்த ஐசுவரியவான் நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்றால், பிதாவினுடைய ராஜ்யத்துக்கு நாம் போக வேண்டும் என்றால் இயேசுவே வழி என்று தெரிந்து கொண்டான். அவருக்காக எல்லாவற்றையும் செய்தான். இப்பொழுது நித்திய ஜீவனுக்கு போக வேண்டும் என்றால் சகேயுவைப் போல ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்தான். அதனால் இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. நம்முடைய வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று நாம் சொல்ல வேண்டுமானால் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும். சொல்ல முடியுமா? ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்க முடியுமா? ஒருத்தர் வந்து எனக்கு ஆஸ்தி இல்லைங்க, இருந்தால் நான் கொடுத்துருவேன், எனக்கு கடன் தான் இருக்குது, அப்போ என்ன பண்ணலாம், கடனில் பாதி ஏழைகளுக்கு கொடு என்று பேச முடியுமா? ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கலாம், கடனில் பாதி பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். இதுதான் நம்ம செய்யக்கூடிய ஒரு காரியம். ஆனால் நம்ம ஆஸ்திகளில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்க முடியல. ஆஸ்தி இருக்குது, ஆனால் பாதி ஏழைகளுக்கு கொடுக்குற பிரசங்கத்தை இன்றைக்கி இயேசு கிறிஸ்துவே வந்து சொன்னாலும் அதை யாரும் செய்ய மாட்டார்கள். அப்போ ரட்சிப்பு கிடைக்குமா? ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்காவிட்டால் ரட்சிப்பு கிடைக்குமா? ரட்சிப்பு கிடைக்காது. இது மாதிரி ஒரு கர்ச்சீப்பு கிடைக்கும், வாங்கி வச்சுக்கலாம். அப்படி இருந்தால் நம்ம ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லவும் முடியாது. ஆனால் கிருபையின் காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நமக்கு ரட்சிப்பு உண்டு. ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையை தயார்படுத்தி கொள்வதற்காக சகேயுவின் சரித்திரம் இங்கே ஒரு பெரிய பாடமாக நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இயேசு கிறிஸ்து தங்க வேண்டும் என்று சொன்னார். தங்கின அந்த இரவு காரியங்களை குறித்து இந்த புத்தகத்தில், இந்த சம்பவத்தில் நாம் வாசிக்க முடிவதில்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இரவு தங்கி சகேயுவும் இயேசு கிறிஸ்துவும் பட்டியல் போட்டிருப்பாங்க. இந்த ஊரில் யார் யாரப்பா ஏழைகள் இருக்கிறாங்க, வாங்க சகேயு நீ இவனுக்கு இப்படி கொடு, இவனுக்கு இப்படி கொடு, அவனுக்கு வேண்டாம், அவன் கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறான், இவனுக்கு சொந்த வீடு இருக்குது, ஆகவே நீ இப்படி இரு என்று சொல்லி சகேயுவினுடைய பட்டியலுக்கு ஆண்டவர் இயேசுவின் பட்டியலுக்கு சகேயுவும் அன்று இரவு முழுவதும் பட்டியல் தயாரித்து அடுத்த நாள் ஏழைகளுக்கு கொடுத்திருப்பார்கள். அப்படி கொடுத்திருக்காவிட்டால் சகேயு சாலையிலே நடமாடவும் முடியாது. இயேசு கிறிஸ்து நடந்து போய் கொண்டிருக்கின்ற போது ஜனங்களும் விட்டிருக்க மாட்டார்கள். ஐயா ஏழைகளுக்கு பாதியை கொடுக்குறேன்னு சொன்னான்ல, இது என்ன தேர்தலாக நடக்குது, தேர்தல் வாக்குறுதி மாதிரி கொடுத்துருக்கான், நீங்களும் பேசாமல் போயிருக்கீங்க என்று சொல்லுவார்கள். ஆகவே இயேசு
கிறிஸ்துவனிடத்தில் வார்த்தையை கொடுத்தான், ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்தான். அவனுடைய வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. நாம் ஆஸ்திகளில் பாதியை கொடுக்காவிட்டாலும் ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையில் பாதியை கொடுப்போம், நம்முடைய நேரத்தில் பாதியை கொடுப்போம், ரட்சிப்பை பற்றி உலகத்துக்கு எடுத்துச் சொல்லுவோம், தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்போம், பிதாவின் ராஜ்யத்தில் கிறிஸ்துவின் மூலமாய் பங்கெடுப்போம், பயணிப்போம், பரிசுத்த ஆவியானவர் பண்படுத்தி கொடுத்த பாதையிலே. ஆமென்.